இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து உள்ள பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு வருங்க. 3/4 இன்ச்சு பருப்பு வருங்க. இந்த குட்டானில் வந்து தேங்காய் பருப்போட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு ஷேம்பிளுக்காக ஒரு தேங்காய் உடச்சி வச்சிருக்காங்க. பெரும்பாலும் கொண்டு வர மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு கொண்டு வரணுங்க? சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு கொண்டு வந்துடும். காய் எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க? இது ஒரு 1900 காய்ங்கண்ணா. 1900 காய். ஆமாங்க. சரிங்க. குடும்பம் எடுத்து கொண்டாண்டிங்க. ஆமாங்க. இப்போ பக்கமாக போட்டுங்களா? முன்னே இது ஒரு மாதம் ஆச்சுங்கண்ணா. ஒரு மாதம் ஆச்சுங்களா? இது உடம்புக்கு போகிறது நல்லா கீழே கொட்டிட்டு அழுவீங்க இல்லையா? வணக்கம்ங்க. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறவங்க சனிக்கிழமை தேங்காய் பருப்பு 2க்கான மார்க்கெட் கமிட்டி நடக்குது. சனிக்கிழமை மணிக்கு காலையில் ஒரு சுமார் 7 மணிக்கு நீங்கள் தேங்காய் கொண்டாந்தீங்கன்னா கூட போதுங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு விலைநிலவரத்தை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து தேங்காய் பருப்பு எங்கே வேணாலும் விற்கலாமுங்க. கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த அன்றாட அந்த விலைநிலவரம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம விலை பொருளை விலை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோ போய் பாருங்கள். எள்ளு, பருத்திங்க, விவசாயம் சார்ந்த தகவல் நிறைய பதிவு பண்ணுறோங்க. யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த தகவல் போய் சேருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் சனிக்கிழமை அன்னைக்கு தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமுங்க. ஆமாங்க. கழித்தல் காய் இருங்கண்ணா. இது களிக்காய். சரிங்கண்ணா. இது அதாவது தேங்காயில் இது வந்து இருக்கிறது இப்படி போட்டுக்கிறத. சரிங்கண்ணா. எதையும் எந்த விதமாக கழிக்கக்கூடாது. அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே இருக்கிறத எடுத்துக்கணும். சரி. தொட்டியும் இருக்குது, தண்ணியும் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்து அப்படியே என்ன இதுல இருந்து எந்த விதமாக கழிக்கக்கூடாது. வாங்கினது கடைசி நிலைமை தான் இது. சரி. தேங்காயோட கடைசி ஸ்டேஜ். ஆமாம். அதுக்காக வச்சுருக்குது. ஆனால் இப்போ வந்து காலையில் எத்தனை மணிக்கு நான் விவசாயிக்கு கொண்டாடணும்? காலைல 5 மணி வந்து எல்லாம் காய் கொண்டு வரலாம். சரிங்கண்ணா. நான் வந்து லைனாக அவங்க பாட்டு கொண்டு வந்து கொட்டி வச்சிடலாம். சரிங்கண்ணா. அப்புறம் நாங்கள் வந்து லாட் சீட் வெள்ளை சீட்டு போட்டுருவோம். சரிங்க. அப்புறம் இதில் காய் இப்போ இந்த காய் இருக்குல்லங்க, இப்போ ஒரு 1000 காய் இருக்குன்னு வச்சுங்க. 1000 காய் வியாபாரி வாங்குறாங்கன்னா இதுலேருந்து கழிப்பாங்களா? அது கழிப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து கொலை உடச்சல். சரிங்கண்ணா. நம்ம அந்த இளநியே இருக்கப்ப சவுண்டர்னு சொல்கிறோம். ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி வர்ற இது இலை வரது இதில் இருக்கும். சரிங்கண்ணா. கருப்பு இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்டில்லாக இருக்கும். சரிங்கண்ணா. அதனால இந்த மாதிரி வர்றத நல்ல காயில் இது எத்தனை காய் வரும்னு தெரியாது. சரிங்கண்ணா. அதுக்காக இதை மட்டும் வந்து கழிச்சுக்குவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் 1000 காயில் 10 காய் வந்தாலும் சரி, 20 காய் வந்தாலும் கழிச்சுக்குவாங்க. அது மாதிரி வரத கழிச்சுக்குவாங்க. அதை நாம எடுத்துக்கிட்டு அது விற்கலாம். எடுத்துக்கலாம். அதுக்கு நாங்கள் தனி ஒரு டெண்டர் போட்டுருவோம். டெண்டர் போடுவீங்க. விற்கனாலும் விற்கலாம், கொண்டு வரனாலும் கொண்டு போயிடலாம். கொண்டு போய்க்கலாம். சரிங்கண்ணா. அதுக்கும் நாங்கள் மேக்ஸிமம் தனி ஒரு டெண்டர் போட்டு கொடுத்துருவோம். சரி. கொண்டு வரங்க என்ன பர்பஸ்ங்க? இது வந்து உடம்புக்கு போறதுனால இது குடும்ப வேண்டிய டைரக்டா பருப்பு கொண்டு வரனால நம்ம குடும்பம் எடுத்துட்டு கொண்டு வராங்க. சரிங்கண்ணா. இல்ல குடுமைக்கு வந்து 100 கிலோக்கு 3 கிலோ கழிப்போம். 100 கிலோக்குன்னா 100 கிலோ காய்க்கு. சரிங்க. 3 கிலோ இது கழிப்பீங்க குடுமையோட வந்தா. அப்போ வந்து பச்சை காயெல்லாம் நிறைய குடுமையோட வந்துருக்குல்ல? பச்சை காயில வந்து வரும். இல்ல பச்சை காயில வரும். அதுக்கு 3 கிலோ கழிப்பீங்க. 100 கிலோக்கு 3 கிலோ கழிப்பீங்க. 3 கிலோ வராது கழிக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் வந்து உடைச்சு எடுத்து சொல்லுவோம். சரிங்கண்ணா. இது நல்லா காஞ்ச காய் குடுமி எடுத்து கொண்டாடலாம். ஆமா. காயாத காய்னா லைனுக்கு வர்ற காய் வந்து குடுமி எடுத்து கொண்டாடலாம். விற்பனைக்கு ஆகிற காய் வந்து குடுமையோட கொண்டு வரணும். சரிங்கண்ணா. சரி, உள்ள பாட்டு தரேன். இது கசங்களா? இது கசங்க. இதுல எத்தனை காய்? இது 200 காய். 200 காய். ஏங்கண்ணா இதுலேயுமே காய் வந்து தரம் பிரித்து கொண்டாடணும்ல? பெரிய காய் சின்ன காய் அப்படி தானே? இப்போ பெருசு கலந்து வந்துருக்குது. கசங்களை தானே அப்படி ஒன்றா கொண்டாந்துடலாம். அப்படியே கொண்டாந்துடலாம். பச்சை இருந்தால் பெருசு கொண்டு வரணுமாங்கண்ணா? இல்லை இப்போ குடுமி எடுத்தது இப்போ பச்சை காய் இருக்குது இல்லைங்கண்ணா, அதுலேயும் பெருசு கொண்டாடணுமே கேட்குறேன் தம்பி. சைஸ் பிரிக்கணும். சைஸ் பிரிக்க வேண்டியது இல்லையா? சரிங்கண்ணா. சரி தம்பி. காய் எத்தனை காய் வந்துருக்கீங்க? இது ஒரு 1900 காய்ங்கண்ணா. 1900 காய். ஆமாங்க. சரிங்க. குடும்பம் எடுத்து கொண்டாண்டிங்க. ஆமாங்க. பக்கமாக போட்டுங்களா? முன்னே இது ஒரு மாசம் ஆச்சுங்களா? ஒரு மாசம் ஆச்சுங்களா? இது உடம்புக்கு போறது? உடம்புக்கு போறது. சரி. ரெகுலரா கொண்டு வருவீங்களாங்க? கொண்டு வருவாங்க. ஒரு வாரம் அப்படி கொண்டு வருவாங்க. விலை பரவாயில்ல, நல்லா கிடைக்குதுங்களா? கிடைக்குது. காய் எடுங்கண்ணா. எல்லாம் கொண்டு காய் காஞ்சி நம்ம காஞ்சி சாப்பிட்டு உடஞ்சிருக்குதுங்களா? அதாங்கண்ணா. அது நேற்று மட்டை கட்டினாங்களா? சரிங்க. ஒரு நாள் ஆனதுனால கொஞ்சம் உடஞ்சிருச்சு. சரிங்கண்ணா.
இது கொண்டாந்துருக்கீங்களா லைன் காய் கொண்டாந்துருக்கீங்களா? இது இது மட்டும் தான் கொண்டாந்துருக்கீங்க. தேங்காயில் பார்த்தீங்கன்னா இது பச்சை காய்ங்க. இது லைனுக்கு போகிற காய்ங்க. மார்க்கெட்டுக்குலாம் கொண்டு போவாங்க. நிறைய பேர் வந்து தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா குடும்பி எடுத்து கொண்டாந்துறாங்க. குடும்பி எடுத்துட்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி காய் எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து பருப்புக்கு போகிறதுனால டேரெக்டாக குடும்பி எடுத்து கொண்டாந்தா பிரச்சனை இல்லை. அவங்க 100 கிலோ 3 கிலோ கழிப்புன்னு சொன்னாங்க. அதில் எடுத்துட்டு வர லாஜிக் இருக்குதுங்க. ஆனால் அந்த மாதிரி பச்சைக்காய் லைனுக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா குடும்பியோட வந்தால் கொஞ்சம் விலை நல்லா போகும் அப்படின்னாங்க. நீங்கள் தேங்காய் எங்கே கொண்டு போனாலும் பச்சைக்காய் மார்க்கெட் கொண்டு போகிற காய் பச்சைக்காய் மார்க்கெட் கொண்டு போகிற காய் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் குடும்பியோட கொண்டு வந்துருங்க. ஓரளவு விலை நல்லா கிடைக்கும்னு சொன்னாங்க. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க இதில்? இதில் 360 காய் இருக்குங்க. 360 காய் குடுமி எடுத்து கொண்டாண்டிங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் தெரியும் கொண்டாண்டிங்க. பச்சை காய் ஊற குடுமையோட கொண்டாந்துருக்கோம். ஏன்னா அது லைனை கொண்டு வரது மார்க்கெட் கொண்டு போவாங்க. ரைட், அடுத்த இடம் வரைக்கும் குடுமையோட கொண்டாந்துக்கலாம். கரெக்டா? 360 காய். காய் நல்லா காஞ்சிருக்குது. ஏன் தம்பி? குடுமையோட கொண்டாந்துறாங்க தம்பி. இதுவும் போகு. இது கோயிலும் பார்த்து வச்சுக்கா. இந்த மாதிரி காய் கோயில் வாசல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கா. இந்த மாதிரி காய் உடைக்கிற நல்லா இருக்கு வருதா சைஸு. இந்த சைஸ் பாரு சைஸ். இது மார்க்கெட் நல்லா வாங்குவாங்க. பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி காயில் டக்குன்னு விலை போகும். கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரும்பா. வரும் காய் சைஸ் தானா. இது குடுமி இல்லாத கொண்டாடுறாங்க. குடுமி இல்லாதையும் கொண்டாடலாம், குடுமையோட கொண்டாடுறாங்க. இதை எடுத்துகிட்டு போவாங்க, லைனுக்கு கொண்டு போவாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, தண்ணியில் நினச்சி வச்சுன்னு வச்சுக்கா 1 வாரம் ஆனாலும் வெடிக்காது. காய் இந்த மாதிரி காய் இருக்குல்ல, கசனி காய் வேணும், காஞ்ச காய் தண்ணியில் நினச்சி மட்டும் வீட்டில் வச்சிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் வெடிக்காது. ஏன்னா வெடிச்சு போயிரு, வேற ஒன்றும் இல்லை. வெடிச்சு போயிரு தண்ணியில் ஒரே ஒரு ஏன்னா தேங்காய் கொண்டு வர மாதிரி காலையில் எத்தனை மணிக்கு கொண்டு வரணுங்க? சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கு கொண்டு வந்துடும். இங்கே பாருங்க, தேங்காய் வந்து உள்ள பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு வருங்க. 3/4 இன்ச்சு பருப்பு வருங்க. இந்த குட்டானில் வந்து தேங்காய் பருப்போட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு ஷேம்பிளுக்காக ஒரு தேங்காய் உடச்சி வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வருமுங்க. நான் வந்து பருப்போட திக்னஸ் காட்டுறதுக்காக தான் இந்த தேங்காய் உங்களுக்கு காட்டுறோமுங்க. பாருங்க பருப்பு பாருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்க. காய் நல்லா காஞ்சிருக்குது. இதே காய் பாரு தம்பி, காய் பெருசாக தான் இருக்குது, ஆனால் புஷ்னு கிடக்குது. காய் பாரு தம்பி, காய் நம்மளுதா இல்லை? இது நம்ம குடும்பம் எடுத்தணும் அது இல்லையா? இது என்ன இவ்வளோ இல்லையா? நம்ம காய் இளநியாட்டம் இருக்குது, காய் ஒன்றும் வெயிட் இல்லைங்களே, என்ன காரணம்? அது காய் இருக்கிறது வெயிட். மட்டை வாங்கினதையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நினச்சிக்கணும் இந்த மாதிரி வெடிப்பு வராது. வெடிச்சிருங்க இல்லையாங்கண்ணா? உடனே வெடிச்சிருக்கு. அதை கொண்டு உடனே உடச்சிடணும். ஆமாம், கொண்டு உடனே உடச்சி காய் போட்டுவிடணும். உங்களுக்கு அந்த காய்ச்சல் வந்து காய் காஞ்சாவே உடைக்கிறக்க ஆரம்பிச்சு இல்லையாங்கண்ணா? நம்மளுக்கு காய் எதுங்கண்ணா? வாங்க பார்ப்போம், நம்ம காய் பார்ப்போங்க. எத்தனை காய் கொண்டு வந்துருக்கீங்க? என்னங்கண்ணா? லைன் காய் கொண்டு வந்துருக்கீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது. இது ஒரு 55 இருக்குதுங்களா? அதில் இதில் ஒரு 55. இதுலங்கண்ணா குடும்பம் எடுத்தது 170. நல்லா காஞ்சிருக்குது ஏங்கண்ணா? அதான் என்ன வெடிச்சு போயிட்டே மாட்டேன் இல்லைங்களா? அதாங்கண்ணா. எடை குறைங்கண்ணா. வெடிக்காமல் தண்ணி வெளியே போகாமல் இருக்கணும் இல்லையாங்கண்ணா? ஆமாங்க. சரிங்கண்ணா. சுத்தமாக கொண்டாண்டாங்க. அப்படியே ஒரு துளி இல்லாமல் ஏங்கண்ணா இப்படி எடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் இவங்க என்னமோ ஃபுல்லாக ஒரு துளி மஞ்சள் இல்லாமல் எடுத்தான்ட்டாங்க. அதாங்கண்ணா. ஆனால் ஒரு காயெல்லாம் உடஞ்சி வச்சு பாருங்கண்ணா. சுத்தில வெடுப்பு பாருங்க, எல்லாமே உடஞ்சி விட்டு எல்லாம் வெடுப்பு ஓடி வந்திருக்கீங்க. 100ங்களா? எப்போ கொண்டாடுவீங்களாங்க? சரிங்க.
தேங்காயோட விலை நிலவரம் பார்த்தலாமுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 12/7/2025 சனிக்கிழமை அன்னைக்கு விலை நிலவரமுங்க. மொத்தம் 18,985 காய்கள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்குங்க 81 ரூபா 20 காசுக்கு போயிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 60 ரூபா 65 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்திங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 67 ரூபா 75 காசுக்கு போயிருக்குதுங்க. தேங்காய்ங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூர் மாவட்டம் முத்தூருங்க, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முடக்குறிச்சி, எலுமாத்தூர், தாளவாடிங்க, கோபிச்செட்டிப்பாளையம் எல்லாமே விலை நிலவரம் பதிவு பண்ணுறோமுங்க. நீங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை அந்தந்த விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொண்டு போகிற கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம அன்னூர் போயிருக்கிறோமுங்க. அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட பார்த்திங்கன்னா என்ன கிழமை வேலை நடக்குது, நீங்கள் எப்போ தேங்காய் பருப்பு கொண்டு போகணும் முழு தகவலும் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ போட்டு மற்ற வீடியோக்களிலும் போய் பொறுமையாக பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பருப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா வருங்க. ஒருவேளை நீங்கள் தேங்காய் அதாவது நம்ம தேங்காய் விற்கிறது மட்டும் இல்லைங்க, தேங்காய் வாங்குறதுக்கு வியாபாரிகளும் வெளியே நிறையா வியாபாரிகள் வர்றாங்க. பார்க்கும்போது இந்தளவுக்கு தேங்காய் இருக்கா, தேங்காயோட பருப்பு திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. அதனால தான் நம்ம தேங்காய் ஒவ்வொரு குட்டானா தேங்காய் பருப்பாக நாம் வந்து காமிச்சிட்டே வர்றோமுங்க. முடிஞ்சு போச்சு பச்சை காய் தான் குளம் முறிஞ்சு போச்சு. இதில் பருப்பு இருக்காது. நம்ம லேசாக தான் இருக்குது. பருப்பு இருக்காது. சரி, இது என்ன பண்ணுறதுங்க? என்ன பர்பஸ்க்காக வாங்குவாங்க? சுரண்டி போட்டு கொஞ்சம் வர பருப்பு தொட்டி இந்த ரெண்டு தான். தொட்டி இந்த ரெண்டு தான். தொட்டி மெயின் தொட்டி. சரி, தேங்காயில் ஒவ்வொரு குட்டனா பார்த்தோமுங்க. தேங்காயோட விலையை பார்த்தோமுங்க. இப்போ குடோனுக்குள்ளே வந்துருக்கிறவங்க தேங்காய் பருப்பு ஏலம் பார்க்குறப்பங்க. இப்போ வந்து இதனால எள்ளு நடந்துகிட்டு இருந்துங்க. இப்போ எள்ளு ஏலம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா சீசன் முடிஞ்சதுனால இப்போ எள்ளு ஏலம் இல்லைங்க. தேங்காய் பருப்பு மட்டும்தானுங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலிங்க. இப்போ தேங்காய் பருப்பை பார்த்துடலாம் வாங்க. பருப்பு பார்த்துட்டு ரேட்டை பார்த்துடலாம் வாங்க. நம்ம தேங்காய் பருப்பு பார்த்தலாங்க. மொத்தம் 80 மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 251 ரூபா 30 காசு போயிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலை 160 ரூபா 20 காசு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 244 ரூபா 60 காசுக்கு தேங்காய் பருப்பு விலை போயிருக்குதுங்க. நல்லா கீழே கொட்டிட்டு அழுவீங்க இல்லையா? தேங்காய் பருப்பு ரெண்டோட விலையினால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ங்க. தொடர்ந்து நல்ல தகவல் நம்ம சேனல் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவிலையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.